அஞ்சாதே எப்படி உருவானது? அந்த ஒரு சீன் தான் படத்தையே மாத்துச்சு. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரகசியங்களை உடைத்த மிஷ்கின். மிஷ்கின் இயக்கத்துல 2008ஆம் ஆண்டு வெளியான அஞ்சாதே திரைப்படம் காலம் கடந்தும் பேசப்படும் ஒரு அதிரடி த்ரில்லரா திகழுது. நட்பு, துரோகம், அதிகாரம், மன வெளிப்பாடு ஆகியவற்றை ஆழமாக எடுத்துரைத்த இந்த படம் பலராலையும் ஒரு பாடப்புத்தக படம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிலைமையில இந்த படத்தோட உருவாக்கம் குறித்து இயக்குனர் மிஷ்கின் பகிர்ந்துள்ள தகவல்கள் தற்போது கவனம் பெற்றுள்ளன. அஞ்சாதே படத்தின் கதை எப்படி உருவானது என்பது குறித்து சமீபத்துல பேசிய மிஷ்கின், அந்த படம் தான் நான் முழுமையாக சினிமா எடுக்க கற்றுக்கொண்ட தருணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இரண்டு நண்பர்கள்ல ஒருவர் நல்லவன், மற்றொருவன் கெட்டவனாக மாறுவது என்ற எளிய கருவிலிருந்தே கதை உருவானதாக அவர் சொல்லியிருக்காரு. நடிகர் நாசர் கார்ல வந்து கதையை கேட்ட சம்பவத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாசர் என்னுடைய கதையை என்ன அப்படின்னு கேட்டாரு. உடனே இரண்டு நண்பர்கள் பற்றிய கதையை சொன்னேன். அந்த உரையாடலுக்கு பிறகு 40 நாட்களுக்குள் முழு கதையையும் எழுதி முடித்தேன் என மிஷ்கின் தெரிவிச்சாரு. இந்த படத்துல காட்சி அமைப்பிலையும் கதாபாத்திர வடிவமைப்பிலையும் பல சுவாரஸ்யமான முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருந்தார். பிரசன்னா மற்றும் நரேன் மோதும் காட்சிகள்ல கூட அவங்களோட கால்களின் இயக்கம் மூலமா உளவியல் மோதலை வெளிப்படுத்தியதாக கூறப்படுது. பல படங்கள்ல ஹீரோவாக நடித்த நரேனை வில்லனாக மாற்றியதும் மிஷ்கினோட துணிச்சலான முடிவாக பார்க்கப்பட்டது. அந்த கதாபாத்திரத்துக்காகவே நரேனை பல நாட்கள் குளிக்காமல் இருக்க சொல்லியதோடு அவரோட கண்கள்ல கொடூரம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இருட்டான அறையில் இருக்க வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தீவிரமான முயற்சிகளின் விளைவாக பிரசன்னா நடித்த தயா கதாபாத்திரம் தமிழ் சினிமாவோட நினைவில் நிற்கும் வில்லன் கதாபாத்திரங்கள்ல ஒன்னா மாறியிருக்கு. வெளியான பல ஆண்டுகளுக்கு பின்னரும் அஞ்சாதே திரைப்படம் சினிமா மாணவர்களும் ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் பார்க்கும் படைப்பாக திகழுது.